1985 மாஸ்கோ. ஒரு CIA பெண் உளவாளிக்கு அதிர்ச்சி போன் கால். உடனே அம்பாசி ஆபீஸ். அந்த நேரம்லயே ரஷ்யாவில மறைஞ்சு வேலை பார்க்கிற CIA காரங்க எல்லாம் KGB கில்லாடிகள்ட்ட கைது. அவங்க தலைவன் கட்டளையில கைது செய்யப்பட்ட உளவாளி உடனே கொல்லப்படுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே CIA தலைமை அலுவலகத்துல டைரக்டர் மில்லருக்கு ஒரு மர்ம பார்சல். பேப்பர் திறந்தா அவரோட முகம் சாம்பல், கண்கள் பேய் பார்த்த மாதிரி. அவர் ஏஜென்ட் ஒருத்தர் தலை அந்த பாக்ஸ்ல. அப்புறம் வருஷம் கழிச்சு மறுபடியும் மாஸ்கோ. சாமிங்கிற மாடலிங் ஏஜென்ட் ஒரு பழைய மார்க்கெட்ல வலம் வர்றான். அப்போ ஒரு பெண் புத்தகத்துல முழு மூச்சா புதிஞ்சு இருக்கா. அவள் அமைதி, மர்மம், அழகு. சாமி அவளை பார்த்ததும் அவள் அழகுல மயங்கி போறான். அண்ணா. அவளோட பேர் அண்ணா. அண்ணா பாரிஸுக்கு மாடல்ல ஆக வாய்ப்பு. புது வாழ்க்கை. பழைய வாழ்க்கையை மறந்துடு. கல்லூரியிலேயே இருக்கிற அண்ணாக்கு மாடலிங் என்னன்னு தெரியாதா? சம்மி சொல்றான், படிப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, மாடலிங்கும் சேர்த்து செய்யலாம்னு. அவன் உற்சாகம் பார்த்தா அண்ணா சம்மதிச்சாச்சு. சரி, பாரிஸ். சம்மி காத்திருந்தான். அவன் அறிமுகப்படுத்தினான் டோரி. அழகு, அதிகாரம், மனசுல நம்பிக்கை. அவள்தான் மேனேஜர். சிரிச்சு வாழ்த்தினா. சரியான இடம் இதுன்னு சொன்னா. அண்ணான்னா சாதாரணமா இருக்குன்னு சொல்லி அனாம்னு மாத்திட்டாங்க. என்னன்னா அமூர், பிரெஞ்சுல காதல். அப்புறம் ஜான், அவங்க தான் தலைவர். மாடலிங் ஏஜென்சி வந்தது. சாமி அண்ணாவை ஜான் கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. ஜான் அண்ணாவை பார்த்த உடனேயே அவள்ல இருக்கிற திறமைய பார்த்து அவள் மேல ஆர்வம் கொண்டாரு. கொஞ்ச நேர பேச்சுக்கு அப்புறம் டோரி அண்ணாவை அவளுக்காக தயாரா பண்ணி வச்சிருந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அபார்ட்மெண்ட் முழுவதையும் அழகா காமிச்சு ஒவ்வொரு அறையையும் விவரமா சொல்லி தந்தாங்க. அடுத்த நாள் டோரி அண்ணா கையில ஒரு காயத்தை கண்டுபிடிச்சாங்க. சந்தேகத்தோட அது என்னன்னு கேட்டாங்க. ஆனா அண்ணா அது சிறு வயசுல பண்ணின ஒரு சின்ன தப்புன்னு சாதாரணமா சொல்லி தள்ளிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மாரியோன்னு ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ ஷூட் ஆரம்பிச்சாரு. அண்ணாவுக்கு இது முதல் ஷூட் இருந்ததால கொஞ்சம் நடுங்கி இருந்தா. ஆனா மாரியோவும் டோரியும் சொல்லி கொடுத்ததால அண்ணா நல்லா ரிலாக்ஸ் ஆகி நம்பிக்கை வந்தது. பலவித உடைகள், பலவித ஸ்டைல்கள்ல ஷூட் நடந்தது. அண்ணா பலவித எக்ஸ்பிரஷன்ஸ், பலவித போஸ்கள்ல போஸ் கொடுத்தா. மாரியோவும் டோரியும் சொல்றத சரியா பாலோ பண்ணி சிறப்பா நடிச்சாங்க. ஷூட்டிங் இரவு முழுக்க நீண்டது. டோரி சோர்ந்து போயிருந்தா. அண்ணா அவளோட முதல் ஷூட்டிங் முடிச்சாச்சு. அருமையா. அப்புறம் அண்ணா அபார்ட்மெண்ட்ல போய் சத்தம் கேக்குது. கதவை திறந்தா ரூம்மேட்ஸ் ரொம்ப இன்டிமேட்டா இருக்கிறாங்க. அடடா. சீக்கிரமா அங்கிருந்து ஓடி போய் மத்த ரூம்மேட் மார்க்கிட்ட போய் இன்னைக்கு இங்க தூங்கலாமான்னு கேட்டாச்சு. சில நாள் கழிச்சு மாடலிங் ஏஜென்சி ஒரு அற்புதமான பார்ட்டி வச்சிருந்தாங்க. அங்க ஒரு ரஷ்ய பிசினஸ்மேன் ஒலக் இருந்தாரு. அவருக்கு அண்ணாவை உடனே பிடிச்சிருச்சு. அடேங்கப்பா. ஜான் அந்த ஈர்ப்பை பார்த்து உடனே அண்ணாவை ஒலக்கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. சின்ன பேச்செல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒலக் உடனே அண்ணாவை டின்னருக்கு அழைச்சாரு. அப்புறம் 2 மாசத்துல அண்ணாவும் ஒலக்கும் டேட்டிங் ஆரம்பிச்சிடுச்சு. நாள்தோறும் சந்திச்சாலும் அண்ணா ஒலக் வேண்டியதை கொடுக்கல. ஏன்னா ஒரு பெரிய காரணம் இருந்துச்சு. அவளுக்கு பயம், கைவிடப்படுற பயம். ஓலக் யாருன்னு, என்ன பண்றான்னு ஒரு காலம் சொல்லல. கள்ள உளவாளியா இருக்கலாம்னு சந்தேகம் அவளை விடல. ஆனா அன்னைக்கு ஓலக் அண்ணாவ காதல்ல தத்தளிச்சு எல்லாத்தையும் சொன்னான். சரக்கு இறக்குமதி, ஏற்றுமதி, சாப்பாடு, மருந்து, எண்ணெய், மூலப்பொருட்கள்னு சொன்னான். அதோட சிரியா, லிபியா, சோமாலியாக்கு கள்ள ஆயுதங்கள் கடத்துறதையும் சொல்லிட்டான். அதை கேட்டா அன்னைக்கு அவ மயங்கி விழுந்தா. டாய்லெட் போய் வந்த உடனே ஓலக்க அங்கேயே சுட்டு போட்டுட்டா. அப்புறம் 3 வருஷம் முன்னாடியே போன காட்சி. அன்னைக்கு அவ மேசையில உட்கார்ந்து வருந்திட்டு இருந்தா. அவ கணவன் பீட்டர் அவளுக்கு சாப்பாடு பரிமாறி முடிச்சிட்டு சிரிச்சு ரஷ்ய நேவியில சேர அவ எப்படி தேர்வு பாஸ் பண்றாளான்னு கேலி பண்ணான். அவள் இன்னும் போதைப் பொருள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கா. அவன் தடுக்கிறான். பணம் பத்தி கவலைப்படாதேன்னு சொல்றான். ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு சொல்றான் அவங்க 2 பேரையும் ஒன்னா வச்சுக்கிறதுக்கு. ஆனா அண்ணா அவன் பேச்ச நம்பல. இது பீட்டரை கோபப்படுத்திருச்சு. அவன் கடந்த காலத்தை நினைவுபடுத்தி அவளை திட்ட ஆரம்பிச்சான். அவன் காப்பாத்தல இல்லனா அவ வேசி வேலையில இருப்பான்னு கத்த ஆரம்பிச்சான். பீட்டர் ரொம்ப கோபப்பட்டதால அண்ணா மன்னிப்பு கேட்க வேண்டியதா போச்சு. வாழ்க்கையை மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டு அண்ணா நேவி சேர்றதுக்கு விண்ணப்பிச்சா. ஒரு நாள் கடையில இருந்து வீட்டுக்கு வரும்போது பீட்டரும் அவன் நண்பர்களும் அவளை பிடிச்சுக்கிட்டாங்க. பீட்டர் அவளை காரில ஏறச் சொன்னான். வீட்டுக்கு போறேன்னு சொன்னான். மனமில்லாம அண்ணா காரில ஏறினா. ஆனா வீட்டுக்கு போகல. ATM போனான். அந்த கார் ஒரு வயசான அமெரிக்கக்காரன் காரா இருந்துச்சு. அவங்க அந்த வயசான மனுஷனை காரில கட்டி போட்டு ரொம்ப அடிச்சுட்டு ATMல காசு எடுக்க வச்சாங்க. அந்த சூழ்நிலையில பயந்து போன அண்ணா போலீஸ் வந்துடுமோன்னு ரொம்ப கவலைப்பட்டா. அட போங்கடா. பயந்துட்டு ஒரு பொம்பளைய அடிச்சு தள்ளிட்டாங்க. கொள்ளையர்கள்ல ஒருத்தரை பொத்தான்னு விழுந்தாங்க. போலீஸ் வந்து ஒரே கட்டா சுட்டு புடுங்கினாங்க. பீட்டர் கூட இருந்தவங்கள ஒருத்தர் சடாரென்னு கீழே விழுந்துட்டாரு. பீட்டரும் அண்ணாவும் ஒரு மாதிரி தப்பிச்சு ஓடிட்டாங்க.
ஆனா அப்புறம் என்ன நடந்ததுன்னா, வேற ஒரு கார் அடிச்சு அவங்க காரை தூக்கி போட்டுடுச்சு. பீட்டர் ஃப்ரெண்டு ஒருத்தர் சாகிட்டாரு. அடடா. பீட்டரும் அண்ணாவும் உயிரோட வாழ்கிறாங்க. சரி, வீட்டுக்கு வந்தாச்சு. உயிர் நூலுல தொங்கிட்டு இருக்கிறாங்க. இருவருக்கும் நல்லா பதற்றமா இருக்கு. போலீஸ் பிடிச்சு கொல்லுவாங்கன்னு பயந்து பீட்டர் அண்ணா கிட்ட சொல்றாரு, இந்த நிமிஷத்துல சாமான பாக்கெட் பண்ணி நகரத்தை விட்டு ஓடி போகணும்னு. அண்ணா கிச்சன்ல இருக்கிறப்போ என்ன பார்க்கறாங்கன்னா, ஒரு அந்நியன், கேஜிபி ஏஜென்ட் அலெக்ஸ். பீட்டர் உள்ளே வந்த உடனே டூம் சுட்டு புடுங்கிட்டாரு. அப்புறம்தான் சொல்றாரு, நேத்து அண்ணா நேவி அப்ளிகேஷன் போட்டாங்கன்னு தெரிஞ்சு வந்தேன்னு. அவள் வரலாறு, அவள் அப்பா ராணுவ வீரன், அண்ணா ஒரு கெட்டட் ராணுவ பயிற்சி பெற்றவள். ரஷ்யா ராணுவ பள்ளியிலே அதிகாரியா போற பயிற்சியிலே இருந்தா. ஆனா 17 வயசுக்குள்ளேயே அவள் அப்பா அம்மா இறந்துட்டதால பயிற்சியை நிறுத்திட்டா. அப்புறம் அலெக்ஸ் பாருங்க, அவளுக்கு சிறு வயசுல இருந்தே சதுரங்கம் ரொம்ப பிடிக்கும். அவள் வாழ்க்கை வரலாறு, அவள் திறமையெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உடனே அவளுக்கு கேஜிபியிலே வேலை கொடுத்தான். ரஷ்ய அரசாங்கத்துக்கு கீழேயே இருக்கிற ஒரு பெரிய அமைப்பு. இந்த வருஷம் ராணுவ பயிற்சி 4 வருஷம் களப்பணின்னு சொன்னான். ஆனா பீட்டர்னு ஒருத்தன் அவளை அசிங்கப்படுத்திட்டானா. அதனால ஆண்கள் மேலே நம்பிக்கை இல்லாம ஆகி தன்னை தானே காயப்படுத்திக்கிறா. அலெக்ஸ் அவளை பார்த்து, உனக்கு தேர்வு இருக்கு, நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்தினான். தன்னை காயப்படுத்திக்கிறது சரியில்லைன்னு அவள் அப்பா அம்மாவை நினைச்சா அவங்களுக்கு சோகமா இருக்குன்னு சொன்னான். இந்த வருஷம் வேலை செஞ்சா அப்புறம் நீ சுதந்திரம்னு வாக்கு கொடுத்தான். அவன் சொல்லை கேட்டதும் அண்ணா மெதுவா யோசிக்க ஆரம்பிச்சா. சரியா, அவள் காயத்தை பார்த்துட்டு அலெக்ஸ் சொன்னதை ஏத்துக்க முடிவு பண்ணா. இதுதான் அவள் அந்த கொடூரமான சரியில்லாத வாழ்க்கையில இருந்து வெளியே வர ஒரு வழின்னு புரிஞ்சுக்கிட்டா. 3 வருஷம் கழிச்சு அண்ணா கேஜிபியில சீக்ரெட் ஏஜென்ட்டா மாறிட்டா. ஓவை வெற்றிகரமா கொன்னுபுட்டா. ஆனா அப்புறம் அமெரிக்க CIA ஏஜென்ட்ஸ் மில்லர் தலைமையில பிடிச்சு விசாரிச்சாங்க. விசாரணையில ஓலெக் கூட அவளுக்கு இருந்த உறவை பத்தி கேட்டாங்க. அப்போ அண்ணா, ஓலெக் ஒரு மாடலிங் ஏஜென்சில அவளுக்கு தெரிஞ்சவன் தான்னு சொன்னா. அவன் அவளை ஏமாத்த முயற்சி பண்ணான்னு சொன்னா. மில்லர் நம்பல. பாரிஸ்ல இந்த நட்சத்திர ஹோட்டல்ல இருந்த லக்ஸூரியஸ் சூட்டில CCTV ஃபுட்டேஜ் காமிச்சாங்க. அங்க ஓலெக்கும் அவன் பாடி கார்ட்ஸும் கொல்லப்பட்டிருந்தாங்க. அண்ணாவும் அங்கே இருந்தா. அவள் அமைதியா இருந்தா. ஹோட்டல் பாரில எதிர்பார்த்திருந்தேன்னு, ஓலெக் வரல, அப்புறம் போயிட்டேன்னு சொன்னா. அண்ணாவோட விளக்கத்தை கேட்ட மில்லருக்கு அவளை சந்தேகிச்சு பிடிக்க கஷ்டமா இருந்துச்சு. CCTVல வீடியோ ஒரு அறியாத நபர்களால அழிக்கப்பட்டது. அப்புறம் கதை 6 மாதம் முன்னாடி போகுது. அண்ணா ஒரு பெரிய கேஜிபி அதிகாரி ஒல்ஃபா முன்னாடி நிக்கிறா. அவங்க தான் அண்ணா வேலைகளை பார்க்க போறாங்க. ஒல்ஃபா அண்ணா பயோடேட்டாவை பார்த்தா முதல்ல வேண்டாம்னு சொல்றா. அவங்க அழகு மட்டும்தான் உபயோகமா இருக்குன்னு நினைச்சா. ஹனி டிராப் பண்ணலாம்னு சொன்னா. அலெக்ஸ் அண்ணா கொள்ளை திறமைய சொல்லி வற்புறுத்தினாங்க. ஆனா ஒல்கா சந்தேகமா இருந்தாங்க. ஆனா கேஜிபி வேலை பத்தி அண்ணா சொன்ன விஷயங்கள் அவங்களை அதிசயிக்க வைச்சது. அவங்க புத்திசாலித்தனம், கேஜிபிய உள்ளே இருக்கிற விஷயங்களை அவங்க சொன்ன விதம் ஒல்ஃபாவை ஆச்சரியப்படுத்திச்சு. சரி, சோதனை காலத்துக்கு அண்ணாவை சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த சோதனை முடிஞ்சா வேலை சரியில்லைன்னா சடலமா தான் வீட்டுக்கு போகணும்னு அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அடுத்த நாள் அண்ணாவுக்கு முதல் வேலை, ஒரு பாரில் ஒரு டார்கெட்டை கொல்லணும். பின்னாடி டேபிள்ல உட்கார்ந்திருக்காரு. இந்த நிமிஷம்தான் சமயம். அதுக்கு மேல நேரம் எடுத்தா ஒல்ஃபா, அலெக்ஸ் அவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. சோதனைக்கு அண்ணாவுக்கு உதவிகள் கொடுத்தாங்க, துப்பாக்கியுடன். சரி, காரியம் முடிஞ்சதும் ஓல்கா அலெக்ஸ் பின் வாசல்ல காத்திருப்பாங்க. பார்க்குள்ளே அண்ணா போன உடனே டார்கெட்டை தேட ஆரம்பிச்சா ஒரு வேகமா. ஆனா அடேங்கப்பா, ஓலோ கொடுத்த துப்பாக்கி வெற்று சும்மா காலி. என்ன செய்யறது? கையாலேயே காவலாளிகளை அடிச்சு தூக்கி வீசுற வேலை. என்ன கிடைக்குதோ அதையெல்லாம் ஆயுதமா மாத்தி. ரொம்ப கடுமையான போராட்டம். ஆனா அண்ணா எல்லா காவலாளிகளையும் வென்றுவிட்டாள். டார்கெட் சாகடிக்க முயற்சி பண்ணான். ஆனா அண்ணா திரும்ப அவனை கையாளினாள். இந்த நிமிஷம் கழிஞ்சிடுச்சு. ஓல்கா அலெக்ஸ் பின் வாசல்ல காத்திருந்து கார் எடுத்து ஓடிட்டாங்க. காயமடைந்த சோர்ந்து போன அண்ணா பார்க்குள்ள இருந்து வெளியே வந்தா கார் போயிடுச்சு. மணிக்கணக்கா கழிஞ்சிச்சு. கேஜிபி ஆபீஸுக்குள்ள அண்ணா நுழைஞ்சா கொந்தளிச்சு போய் ஓல்காவை கண்டிச்சா கடுமையான குற்றச்சாட்டோட. ஒரு வெற்று துப்பாக்கியை கொடுத்து அண்ணாவை ஏமாற்றி ஓல்ஹா அமைதியா சொல்றாங்க, இதுதான் திட்டம்னு. எப்பவும் ஆயுதத்தை நல்லா சரிபார்க்கணும்னு அண்ணாவை கத்துக்க கொடுக்கறதுக்காக இந்த விளையாட்டுன்னு. அப்புறம் ஓல்ஹா அவங்க ரகசிய ஏஜென்ட் காலத்துல நடந்த ஒரு கதையை சொல்றாங்க. சைபீரிய காட்டில ஓநாய்களும் பனியில புதைச்ச கூண்டுகளும் எப்பவும் உயிரை வாங்கும் ஆபத்தா இருக்கு. ஒரு தடவை ஓல்ஹா கூண்டில மாட்டிக்கிட்டாங்க. 3 நாள் கஷ்டப்பட்டு தப்பிச்சாங்க. அப்புறம் பயிற்சியாளர்கிட்ட போனா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் கொடுத்து ஆபத்து எச்சரிக்கை கொடுக்காதுன்னு கடுமையா சொன்னாங்க. அடுத்த நாள் அண்ணாவை ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் அடுத்த மிஷனுக்கு 14 நாள் தயாராக சொல்றாங்க. கதை நகருறப்போ சாமியை சந்திச்சது ஓல்ஹா திட்டம்னு தெரிய வருது.
அதுக்குள்ள அண்ணா ஒரு முழு கேஜிபி ஏஜென்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் ஓல்ஹாவுடைய அடியாள்கள் சாமியை சந்திச்சு இசோலாசி பார்க்ல இருக்க பழைய மார்க்கெட்ல மாடல்களை தேடிப்பாருன்னு சொல்றாங்க. சாமி சந்தைக்கு வந்தான். அங்கே பொம்மை வித்தியாசமா வித்துட்டு இருந்தா அண்ணா. அவனை பார்த்தாச்சுன்னா பாரிஸ்ல மாடல் ஆக்கணும்னு கிச்சு கிச்சுன்னு பிடிச்சு இழுக்க போறாங்க. அண்ணா பாரிஸ் போனாச்சு. மாடல் வேலைன்னு சொன்னாங்கன்னா அது வெறும் நாடகம் இல்ல, ஒரு கொலை வேலைக்கு தயாரா இருக்காங்க. ஓலெக் என்னும் ராட்சசனை கொல்லணும். ஓலெக் கூட்டத்துல அறிமுகமான நேரத்திலேயே ஓல்கா கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. அண்ணா கவனமா இருக்கணும்னு. சரியா அண்ணா ஓலகை அப்படியே கொன்னுட்டா. யாருக்கும் சந்தேகம் வரல. அப்புறம் வேற ஒரு பெண்ணோட இடம் மாத்தி அவதான் அண்ணான்னு காட்டி எஸ்கேப் ஆகிட்டா. சிசிடிவி ரூம் போய் எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணி ஒரு ட்ரேஸ் கூட இல்லாம காணாம போயிட்டா. மில்லர் என்னும் சிஐஏ காரங்க விசாரிச்சாங்க. ஆனா எதுவும் கிடைக்கல. அண்ணா அற்புதமா பிளான் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டா. சரி, கேஜிபில அண்ணாவுக்கு நடந்தது செம அட்வென்ச்சர். சிஐஏ ஆளு அவளை விசாரிச்சிட்டு போனதுக்கு பிறகு அவள் உயிர் தப்பிச்சு அவளோட திறமையை நிரூபிச்சா. சும்மா இல்ல, ரொம்பவே சாமர்த்தியமா நிரூபிச்சா. உடனே ஓடி போய் ஓல்கா கிட்ட சொன்னா. ஓல்காவும் அந்த செய்தியை கேள்விப்பட்டிருந்தாங்க. அவங்க அண்ணாவிடம் நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு, உடனே மாஸ்கோவுக்கு போன்னு கட்டளையிட்டாங்க. மாஸ்கோல போய் இறங்கிய உடனே ஓல்காவும் அலெக்ஸும் சேர்ந்து அண்ணாவை வாசல் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. வாசல் தான் கேஜிபியோட தலைவன். அண்ணாவுடைய எல்லா மிஷன்களையும் வாசல் கவனிச்சிட்டு இருந்தாலும் அவள் மீது சந்தேகம் வச்சிருந்தாரு. ஏன்னா அண்ணாக்கு குடும்பம் இல்ல, நல்ல நண்பர்களும் இல்ல. எப்போ வேணாலும் கேஜிபியை நம்பிக்கை துரோகி செய்யலாம்னு வாசல் நினைச்சிட்டு இருந்தாரு. ஓல்கா எவ்வளவோ சொல்லி வாசலுக்கு அண்ணா ரொம்ப பயிற்சி பெற்ற கேஜிபி ஏஜென்ட்னு நிரூபிக்க முயற்சி பண்ணாலும் அவருக்கு சந்தேகம் போகல. இந்த பேச்சையெல்லாம் அண்ணா கேட்டுட்டு 27 டார்கெட்டுகளை 2 வருஷத்துல சாதிச்சிருக்கேன்னு ரொம்ப தன்னம்பிக்கையா சொன்னா. அப்புறம் அவளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கிளாரிட்டி வேணும்னு கேட்டா. மாஸ்கோல தங்கி இருக்க அவளுக்கு சாத்தியமா இல்லையான்னு கேட்டா. 5 வருஷம் சேவை முடிச்சாச்சுன்னு ஆலெக்ஸ் சொன்ன மாதிரி அவங்க விருப்பப்படி போயிட்டாங்க. ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகள் வாசல்லேயோட கோபத்தை தூண்டி போட்டது. அவர் கடுமையான பார்வையோட துப்பாக்கியை வெளியே எடுத்தாரு. அண்ணாவை நோக்கி நிறுத்தினாரு. முகத்தில் எந்த உணர்வும் இல்லாம. கேஜிபி ஏஜென்ட்டுக்கு உண்மையான சுதந்திரம் என்பது சாவு மட்டும்தான்னு கத்திவிட்டாரு. அவரு கத்திய பிறகு அண்ணா சதுரங்கத்துல சாமர்த்தியமா விளையாடுவாங்கன்னு வாசலுக்கு தெரியும். அதனால டென்ஷனை குறைக்க சதுரங்கம் ஆட சொன்னாரு. ஆனா அண்ணா நடுங்கி போயிட்டாங்க. வேற நேரத்துல ஆடலாம்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அண்ணா பாரிஸுக்கு திரும்பிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்மாவும் கூட அங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கினாங்க. அவங்க கஷ்டப்பட்டு கிடைச்ச பரிசு. புது வீட்டை பார்த்துட்டு அண்ணாமா கிட்ட வெளியே போக அனுமதி கேட்டாங்க. புது காத்து வாங்கணும்னு சொல்லி நதிக்கரையில ஒருத்தரை கிட்ட போன் கடன் வாங்கி ஆலெக்ஸுக்கு போன் பண்ணினாங்க. அந்த கூப்பிடலில் அவள் குரல் கோபத்தால் கொதித்தது. அலெக்ஸை நம்பிக்கை துரோகின்னு சாடினா. 2 வருஷ சேவைக்கு பிறகு விடுதலைன்னு சொன்னதையெல்லாம் பொய்யாச்சுன்னு குதிச்சு போட்டா. ஆனா அலெக்ஸ் ரொம்ப சமநிலையா இருந்தாரு. வாசிலின் வார்த்தைகளால அவள் மனம் கலங்கிடாதேன்னு உற்சாகப்படுத்தினாரு. காலத்தோட அந்த அதிகாரம் மாறும், உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஊக்கப்படுத்தினாரு. அப்போதான் அண்ணா தன் நிலைப்பாட்டை தெளிவா சொன்னா. கேஜிபியில இருந்து அவள் பலத்தால பிரிய முடிவு பண்ணா. அவள் போராட்டத்துல அலெக்ஸ் அவளோட நின்னு உதவி பண்ணணும்னு கெஞ்சினா. காட்சி மிலானுக்கு மாறுது. அங்க அண்ணா ஒரு பிரபலமான போட்டோ ஷூட்ல மாடல்ல வேலை பார்க்கறா. அந்த சூப்பரான சூழல்லையும் அவள் முகத்துல ஒரு பதற்றம் தெரிஞ்சிச்சு. ஓல்கா ஒரு புதிய கொலை உத்தரவு அனுப்பியிருந்தா. அந்த ஷூட் எதிர்பார்த்ததை விட நீளமா போச்சு. அவள் பொறுமை சோதிக்கப்பட்டது. போட்டோகிராஃபர் அவள் நேரத்தை பற்றி கவலைப்படாம போன்ல பேசிக்கிட்டே அவளை பல போஸ்ல நிறுத்தி வச்சான். அவள் கடுமையான சீற்றத்துல நசுங்கி போயிட்டா. அவனோட அந்த அலட்சியத்தைய சகிக்க முடியாம அவள் கோபம் உச்சத்துக்கு போச்சு. சீக்கிரமா அவள் ஒரு அடியிலேயே அவன் மூக்கை நுறுக்கிட்டா. புகைப்படக்கார விஷயத்துக்கு அப்புறம் அண்ணா ஓடி போய் ஆள்காட்ட போய் அடுத்த கட்டளைக்கு காத்திருந்தா. உடனே அவங்க தயாரா ஆரம்பிச்சாங்க. மேக்கப், புது உடைன்னு முழு மாற்றம். அண்ணா ரெடியாகிறப்போ ஆல்கா அடுத்த இலக்கை சொன்னாங்க. வாரன்பர்க், ஜெர்மன் டிப்ளமேட், ரொம்ப பெரிய பணக்காரன், சக்தி இருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு பலவீனம், பெண்களுக்கு கட்டுப்படுவான். இதனால அண்ணா பர்ஃபெக்ட் எஸ்கார்ட்னு நடிச்சு அவனை நெருங்கணும். வாரன்பர்க்கோட விரல் ரேகை எடுக்கணும். முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற சூட்கேஸையும் எடுக்கணும். இதற்காக ஆல்கா ஒரு ரகசிய ஆயுதத்தை பாத்ரூம்ல வச்சிருந்தாங்க. தேவைப்பட்டா அண்ணா யூஸ் பண்ணிக்கணும். எல்லா பிளானும் சரியா போச்சு. சிசிடிவில ஆல்கா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ணா வாரன்பர்க்கோட ஹோட்டல் ரூம்ல போய் உடனே உடைகளை கழட்டிட்டாங்க. பறவை பயந்து நடுங்க சாக்கு சொல்லி டாய்லெட் போனா. அங்க ஆல்கா டீம் வைச்ச சீக்ரெட் ஆயுதம் எடுக்க. கொஞ்ச நேரத்துல அண்ணா ஹோட்டல் ரூம்ல இருந்து சாமர்த்தியமா வாரன் பறவையோட சூட்கேஸோட வெளியே வந்தா. ஆனா ஆல்கா சூப்பர் கோவமா இருந்தா. ஆனா ரொம்ப நேரம் ரூம்ல இருந்ததால அதுக்கு மேல சூட்கேஸ் ஓபன் பண்ண வேண்டிய வார்பர்க் விரலையும் அண்ணா கொண்டு வரல. அது ஆல்கால கடுப்பை இன்னும் அதிகமாச்சு.
தப்பு புரிஞ்சுக்கிட்ட அண்ணா மறுபடியும் விரலை எடுக்க போயிட்டா. திரும்பி வந்தா உடைஞ்சு போய் கண்ணீர் கடலே. கொலைகாரி வேலையில இருக்கிற அவளுக்குள்ள இருக்கிற துயரம் அப்படி. அண்ணாவோட மனநிலைய பார்த்து ஆல்கா ஒரு வாரம் அம்மாவோட சேர்ந்து ஓய்வு எடுக்க சொன்னா. ஓய்வு முடிஞ்சு அப்புறம் அண்ணா தன் இரட்டை வாழ்க்கைய தொடர்ந்தா. பகல் பொழுதுல டாப் மாடல், இரவுல கேஜிபி ஏஜென்ட். ஆபத்தான மிஷன்ஸ் எல்லாம் சமாளிச்சு சாயங்காலம் ஃபல் டவரில் ஒல்ஹா சந்திச்சாங்க. அண்ணா அவங்க கடந்த வருஷ வேலைய பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்கு சூப்பரா வேலை செஞ்சிருக்காங்கன்னு ஒல்ஹா சொன்னாங்க. அப்புறம் என்னன்னா மொஸ்கோவுக்கு வர சொன்னாங்க. வாசல் அங்க சந்திக்கணும்னு சிறப்பான அங்கீகாரம். அருமையா இருக்கு இல்லையா? மொஸ்கோல ஆலெக்ஸோட சேர்ந்து வாசல் ஆபீஸுக்கு போனாங்க அண்ணா. அங்க செஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. வாசல் சொன்னாரு, அண்ணாவோட திறமையில முதல்ல அவருக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னு. கேஜிபில சேர்ந்தப்போ அழகுனால கவனம் பிரிஞ்சிடும்னு நினைச்சாரு. ஆனா ஒல்ஹா சொன்னாங்க, அண்ணா நாட்டுக்கு மிகப்பெரிய சேவை பண்ணிருக்காங்கன்னு, அவங்களை விசேஷமா அங்கீகரிக்கணும்னு. ஆனா என்ன கொடுமை பாருங்க, வாசல் அவருடைய பெருமையால சரியான பரிசு கொடுக்க மறுத்தாரு. கேஜிபி கட்டிட சுவரில் பெயரை பொறிச்சு வைக்கிறது தான் அங்கீகாரம்னு சொன்னாரு. அப்புறம் சம்பளம் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அவமானப்படுத்தினாரு. அவருடைய அகம்பாவத்துல அண்ணாவோட கோபத்தை தூண்டின கடுமையான வார்த்தைகள். அடக்க முடியாமல் சட்டென்று துப்பாக்கியை பிடிச்சு அவன் தலையிலேயே சுட்டா. ஆனா கோபம் மட்டும்தான் காரணம் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி வென்பர்க்குன்னு ஒருத்தனை கொல்ல போனப்ப அண்ணா துப்பாக்கி பாய்ச்ச ரெடி ஆயிட்டா. ஆனா அந்த சூடு சரியா இல்ல. அந்த நேரத்துல மில்லர்னு ஒருத்தன் நடத்துற CIA டீம் அந்த அறையில நுழைஞ்சிடுச்சு. மில்லர் அண்ணாவ ஒரு பொறியில கொண்டு போய் விழுத்தான். அவளோட செயல்பாடுகள்ல நிறைய நேரமா சந்தேகம் வச்சிருந்தான்னு சொன்னான். ஆனா அவன் கைது பண்ணணும்னு மட்டும் நினைக்கல. ஒரு டியூல் கொடுத்தான். CIAல வேலை பண்ண சான்ஸ் கொடுத்தான். மில்லர் அண்ணா கிட்ட ஒரு அல்டிமேட்டம் கொடுத்தான். சம்மதிக்காட்டா ஜெயிலுக்கு போறேன்னு, அல்லது செக் ரிப்பப்ளிக்ல இருக்கிற CIA சீக்ரெட் பிளாக் சைட்ல ஒலக்குன்னு ஒருத்தனை கொன்னதுக்கும் வென்பர்க்குன்னு ஒருத்தனை கொல்ல முயற்சி பண்ணதுக்கும் சிறை வைக்கப்படுவேன்னு மிரட்டினான். அதெல்லாம் பயந்து போகலன்னா சவாலா சொன்னா, சாவது நல்லா இருக்குன்னு. அண்ணா ரஷ்ய KGBல ஒரு பொம்மையா மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்தாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னா பாருங்க. மில்லர் அவரோட பதிலுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அண்ணா என்ன நினைச்சாங்கன்னா தெரியுமா? சுதந்திரம், பாதுகாப்பு. அதுவும் எவ்வளவு தைரியமா சொன்னாங்க. அவங்க திறமைய பார்த்த மில்லர் உடனே சம்மதிச்சிட்டாரு. ஒப்பந்தம் போட்டாங்க. CIAவுக்கு 3 வருஷம் வேலை பார்க்கறதுன்னு முதல்ல சொன்னாங்க. ஆனா அண்ணா அபாரமா பேசி 1 வருஷமா குறைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க கவர் எப்போ வெளியில வரும்னு பயந்தாங்க. ரிட்டன்ல என்ன கேட்டாங்கன்னா தெரியுமா? ஹவாயில அமைதியா வாழணும். அப்புறம் என்ன ஆச்சுன்னா அண்ணா டபுள் ஏஜென்ட் ஆயிட்டாங்க. CIAயும் KGBயும் வேலை பார்த்தாங்க. ஒருத்தர் பறவைங்க விரல் ரேகை வேணும்னு கேட்டாங்க. அப்போ அண்ணா மில்லர் கிட்ட போய் வார்பர்க் விரல் ரேகை வேணும்னு கேட்டாங்க. மில்லர் அதிர்ச்சியா இருந்தாரு. வார்பர்க் பயந்து போயிட்டாரு. ஆனாலும் மில்லர் சம்மதிச்சிட்டாரு. KGBல அவங்க கவர் பாதுகாக்கணும்னு. சரி, அப்புறம் என்ன நடக்குதுன்னா, லீவ்ல இருக்கிற மாதிரி அண்ணா மில்லரை சந்திச்சாங்க. மில்லரும் அங்கேயே இருந்தாங்க. ஓய்வுன்னு சொல்லிட்டு அவளை பாதுகாக்கணும்னு சொன்னாரு. ஏன்னா அவருக்கு CIA அவள் ரொம்ப முக்கியம். உனக்கு உதவி வேணும்னா என் வீட்டுக்கு வான்னு உத்தரவாதம் கொடுத்தாரு. அந்த இரவே தூங்காம அண்ணா மில்லரை போய் பார்த்தா. அலெக்ஸோட உறவு மாதிரி இவங்களோட உறவும் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. சில நாளுக்கு அப்புறம் அண்ணா மாஸ்கோ போனா வாசிலை சந்திக்க. மில்லர் CIAவும் KGBவும் நிறைய காலமா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாரு. 20 வருஷமா 2 துறைக்குள்ளேயும் ஒத்துழைப்பு இருந்துச்சு. ஒரே விஷயத்துல வேலை பண்ணிருக்காங்க. ஆனா வாசில் KGBயோ கைப்பற்றின நாளிலிருந்து எல்லாம் மாறிடுச்சு. அண்ணாவுக்கு சிறப்பு வேலை, வாசிலை கொல்லணும். 2 துறைக்குள்ளேயும் சமநிலைய சரி பண்ணணும். அமெரிக்க CIA ஏஜென்ட் போறது சந்தேகத்தை உண்டாக்கும்னு சொன்னாரு. அதற்கு முன்னாடிந்து ரஷ்யா CIA ஏஜென்ட் அனுப்பி பார்த்திருக்காங்க. ஆனா அத்தனையும் ஒரு நாளிலேயே KGB காரங்களால கொலை பண்ணிட போறாங்கன்னு கேள்விப்பட்டதும் வாசல்லே கட்டளையாலேயே சுதந்திரம் வேணும்னு. ஆனா அந்த கஷ்டமான வேலையை ஏற்றுக்கொண்டா. மில்லர் மொஸ்கோல இருந்து உதவி பண்றேன்னு உறுதியா சொன்னாரு. அதுதான் ஆனா வாசல்லேவை கொல்லணும்னு உண்மையான காரணம். அந்த கொடிய துப்பாக்கிச் சூட்டிற்கு அப்புறம் ஆலெக்ஸ் அதிர்ச்சியில நிலை கொள்ளாம நின்றாரு. இவ்வளவு தீர்மானமா ஆனா செய்வா என்று அவருக்கு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா தன் துப்பாக்கியை ஆலெக்ஸுக்கு திருப்பி அவனை மயக்கினா. அவளோட தப்பிச்சு போறதுக்கு தடையா இருக்க கூடாதுன்னு. அப்புறம் வாசல்லேயோட லேப்டாப்பை பறிச்சு CIAக்கு வேணுமான முக்கியமான டாக்குமெண்ட்ஸை தேடி எடுத்துட்டு ஒரு கணத்தில் KGB ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வெளியே நடந்து போயிட்டா. காரத்துல மில்லர் காத்திருந்தாரு. ஆனா ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் வந்து ஏன் இவ்வளவு சீக்கிரமா கட்டிடத்து பக்கத்துல கார் நிறுத்தி வைருக்கீங்கன்னு கேட்டாரு. சாமர்த்தியமா மில்லர் ஒரு நண்பனை காத்திருக்கிறேன்னு சொல்லி சந்தேகத்தை மாத்தி விட்டாரு.
கட்டிடத்துக்குள்ள அண்ணாவோட திட்டம் எதிர்பார்த்த மாதிரி சுலபமா போகல. அலெக்ஸ் ஊசி மருந்துல இருந்து மெதுவா எழுந்துட்டாரு. பேர்லஸ் மேஜையில ஒளிஞ்சு அவசர பட்டனை அழுத்திட்டாரு. சீரென்று ஒலிச்ச அலாரம் கேஜிபி படையினரை உடனே அலர்ட் பண்ணிடுச்சு. அண்ணாவை சாகட்டும் இல்ல உயிருடன் பிடிங்கன்னு கட்டளையோட அவங்க விரைஞ்சு வந்தாங்க. சண்டை தொடங்கிடுச்சு. அண்ணா ஒரு அற்புதமான எதிர்ப்பு காட்டினாங்க. ஒவ்வொரு கேஜிபி ஏஜெண்டையும் அசத்தலான திறமையோட நிறுத்தி கேஜிபி தலைமையகத்திலிருந்து தப்பிச்சிட்டாங்க. வெளியில நிலைமை மோசமா மாறிடுச்சு. கேஜிபி பாதுகாப்பு படை சூழ தேடிட்டு இருந்தாங்க. காரை எடுத்துக்கிட்டு காத்திருந்த மில்லர் பாதுகாப்பு அலுவலர்கள் கட்டளையால அங்கிருந்து நகர வேண்டியதா போச்சு. கார் ஓட்டிட்டு போறப்போ அவருக்கு பேர் பயம். அண்ணா கொல்லப்பட்டிருப்பாங்களோன்னு அவருக்கு பயம். மிஷன் முடிஞ்சு போச்சுன்னு அவருக்கு சந்தேகம். சரி, அப்படியா? மில்லர் அண்ணாவோட நிலைமை கேட்டு கவலைப்பட்டு அவள் பாரிஸ்ல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல தோன்றிட்டாரு. ஆனா போனதும் கண்டது மா மட்டும்தான். அவரு கூடவே ஒரு ரூம்மேட் முகம் முழுக்க கவலை. அண்ணா எங்கன்னு மில்லர் அதிர்ச்சியோட கேட்டாரு. மா கலங்கி போய், எனக்கு தெரியல, அவள் எங்கேன்னு சொல்லவே இல்லன்னு சொன்னாங்க. அடேங்கப்பா, அனுமதி இல்லாம உள்ளே போனது தப்புன்னு உடனே புரிஞ்சுக்கிட்டு தன் டீமை பின்வாங்க சொல்லி மா கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அண்ணாவோட பாதுகாப்பு கேள்வி குறியாயிடுச்சுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டாரு. மா சின்னதா தலையாட்டினாங்க. மில்லர் போன பிறகு அவங்க நடுங்கிட்டு இருந்தாங்க. சில நாள் கழிச்சு CIA ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்த மில்லர் கிட்ட வாசல் லீவ் என்னும் டெரரை வெற்றிகரமா கிள்ளி போட்டதுக்கு வாழ்த்து சொன்னாங்க கேஜிபி. ஆனா மில்லர் சின்ன சிரிப்பு மட்டும். அண்ணா பத்தி நிறைய சந்தேகம் அவன் மனசுல. அப்போ அவன் போன் ரிங் ஆச்சு. ஸ்கிரீன்ல பார்த்தா சந்தோஷமா போச்சு. அண்ணா மெசேஜ் பண்ணிருந்தா, பாரிஸ்ல சந்திக்கணும்னு மதியம் 2 மணிக்கு. பாரிஸ் மோனோ கிட்ட ஒரு சின்ன காஃபி ஷாப்ல. சரியா நேரத்துல மில்லர் காஃபி ஷாப்ல போனாரு. CIA காரங்க தொலைவுல பாத்துட்டு இருந்தாங்க, அவருக்கு தெரியாம. அலெக்ஸ் கூட அங்கே இருந்தான், டென்ஷன்ல. பக்கத்துல உள்ள அந்நிய மனுஷன சந்தேகத்துல பாத்துட்டு அலெக்ஸ் உடனே கேஜிபி டீம் கிட்ட போன் பண்ணான். அந்த மனுஷன் யாருன்னு கேட்டான். உல்ஃப்கா சொன்னான், லியோனார்ட் மில்லர்னு CIA ஏஜென்ட்னு. ஆபத்து என்னன்னு புரிஞ்சிச்சு. மில்லர் சீக்கிரமா CIA ஹெட் குவார்ட்டர்ஸ் கிட்ட போன் பண்ணான், ஹெல்ப் வேணும்னு. ஆனா எதுவும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் மில்லர் கிட்ட வந்தா அவர் நின்னுட்டாரு. அண்ணாவை பார்த்ததும் மில்லர் சட்டென்று அடையாளம் கண்டுட்டாரு. உயிருடன் அமைதியா நடந்து வர்ற அண்ணாவை பார்த்ததும் சுத்தி இருக்கிற ஆபத்து எல்லாம் மறந்து போச்சு அவருக்கு. அலெக்ஸுக்கும் மில்லருக்கும் நடுவுல நின்னு சத்தமா உறுதியா ஒரு முடிவு சொன்னா அண்ணா. கேஜிபிக்கும் CIAவுக்கும் கொடுத்து வச்ச வாழ்க்கையை விட்டு எஸ்கேப் பண்ண போறேன்னு அறிவிச்சா. அவ்வளவு கஷ்டங்களை பார்த்த பிறகு சுதந்திரம்தான் வேணும்னு ஆசைப்பட்ட அண்ணா யாருக்கும் கட்டளைக்கு கீழ் இருக்க மாட்டேன்னு நெஞ்சுக்குள்ள இருந்து சொல்லிட்டா. இருவருக்கும் நன்றி சொன்னா, கடந்த காலத்தை மறக்க மாட்டேன்னு, ஆனா அந்த கொடுமை உலகத்துக்கு திரும்ப மாட்டேனும் உறுதியா சொன்னா. அப்புறம் சில நிமிஷத்துல 2 நாட்டிலையும் இருக்க ரகசிய தகவல்கள் இருக்கிற முக்கியமான ஃபைலை கொடுத்தா. அவங்க வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டா. CIA சொன்னபடி வாசலை அழிச்சிட்டு கேஜிபி சொன்னபடி ஒல்லகையும் அழிச்சிட்ட பிறகு 2 அமைப்புக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கிளியர் பண்ணிட்டா. சங்கடம் இல்லாத தீர்மானத்துக்கு அமைப்பு அவளை பாராட்டியது. அலெக்ஸ், மில்லர் அவள் முடிவை ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் அண்ணா புது வாழ்க்கைக்கு போயிட்டா. ஆனா கண்காணிப்பு அறையில ஓல்கா கொதிச்சு போச்சு. அண்ணா கேஜிபியை விட்டு போனது அவளுக்கு பெருத்த கொடுமை. அவள் மீது கடும் கோபத்தோட ஓல்கா அண்ணாவை பின்தொடர்ந்து நொடிப்பொழுதில் சுட்டு போட்டா. ஆனா அது எல்லாம் ஒரு பெரிய திட்டத்தோட பகுதி, அதிர்ச்சி. அண்ணாவும் ஓல்காவும் சேர்ந்து ஒரு வித்தையை செஞ்சிருக்காங்க. ஓல்கா அண்ணா CIAவுக்காகவும் வேலை பார்க்கறாங்கன்னு நெடுங்காலமா சந்தேகப்பட்டாங்க. ஒரு சீக்ரெட் மீட்டிங்ல அண்ணா CIAவோட திட்டத்தை சொன்னா. வாசில் கேஜிபி தலைவனை கொல்லணும்னு CIA பேசிச்சு. அதான் இருவரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணினாங்க. ஓல்கா அண்ணாவை அந்த காரியத்தை செய்ய சொன்னா. ஆனா வாசிலை கொன்னா ஓல்கா தான் அவருக்கு பதிலா வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது.